ஹாய் வியூவர்ஸ், இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த அமைதியான சிறுவன் யார் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் நிறைய பிரபலங்களினுடைய சிறுவயது புகைப்படங்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் இப்போ ஒரு நடிகரோட புகைப்படமானது வெளிவந்திருக்கு. இந்த சிறுவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாள் சீரியல் நடிகராக இருந்து இன்னைக்கு சினிமாவில் முன்னணி இளம் நடிகர்களில் ஒருவராக வலம் வந்துக்கிட்டு இருக்க கவின் அவர்களினுடைய சிறுவயது புகைப்படம் தான் இது. கவின் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சார். அதுக்கப்புறமா திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடச்சி சின்ன சின்ன திரைப்படங்களில் கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வந்தார். 2019ஆம் ஆண்டு நட்பனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் நடித்த லிஃப்ட் திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. 2023ஆம் ஆண்டு வெளியான டாடா திரைப்படம் தான் கவின் அவர்களுக்கு தமிழ் சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியால் அடுத்தடுத்து கவின் அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தது. சமீபத்தில் வெளிவந்த கவின் அவர்களினுடைய ஸ்டார் திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வெற்றிமாறன் அவர்களினுடைய தயாரிப்பில் கவின் அவர்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்காரு. இந்த படத்தில் ஆண்ட்ரியா அவருக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அதே போல் ஆகாஷ்வாணி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்லையும் நடிச்சிருக்காரு. இப்போது தமிழ் சினிமாவினுடைய முன்னணி இளம் ஹீரோக்களில் ஒருவராக வலம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கவின் அவர்கள் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் கவின் அவர்களினுடைய சிறு வயது புகைப்படமானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் பலரும் அவருடைய புகைப்படத்தை பகிர்ந்துட்டு வராங்க. கவின் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.